ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னும் என்னப்பா? மாமா மாமா கொஞ்சம் இங்க வாங்கல. இருங்க வரேன். இன்னும் என்னப்பா? நான் அங்க ஆளு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏன் ஆளு அந்த சூடாமணிய கொன்னுடுவான். நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. அதாம்ல நம்ம ஆளு கேரளாக்காரன். அவனைத்தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவன் கையில துப்பாக்கியோட வந்திருக்கான். அங்கன வச்சே சூடாமணிய சுட்டு கொன்னுடுவான். இன்னியோட சூடாமணி கதை முடிஞ்சது. மாமா வாங்க, உள்ள வாங்க. போ வரேன். இல்ல உள்ள வாங்க. வரேன். வாங்க. வா வா. வா. என்னலே என்கிட்ட தனியா கூட்டு வந்து பேசணுமுங்க. அத்தைங்க. அத்தன்டா யார்? என் அத்தையை கேட்கியா இல்லை உன் அத்தையை கேட்கியா? ஓ அம்மையை தான் கேட்கேன். எங்க அம்மையும் அப்பனும் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வரேன்னு கோயிலுக்கு போயிருக்காவ. என்ன தனியா போயிருக்காங்க? ஆமா. கூட யார் போயிருக்கா? இல்லை அவங்க தனியா தான் போயிருக்காவ. அந்த போட்டோகிராஃபர் தான் கூட அவங்கள போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கான். இப்போ நீ எதுக்கு பதட்டப்படுத? இல்ல அவன் போட்டோகிராஃபர் இல்லல, அவன் அத்தை கொலை பண்ணதா சொன்ன கேரளாக்காரனோட மவன். என்னல சொல்லுத? அந்த கேரளாக்காரன் இல்ல அன்னைக்கு கூட கல்யாணத்துல என்னைய குத்த வந்து உன்னைய குத்திட்டு போனானே அவனா? அந்த திருட்டு போயதான் அவன். இல்ல என்னல சொல்லுத? அவன் எப்படி இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தெரியும். அவன் அப்பனோட சாவுக்கு பழி வாங்க தான் இங்க வந்திருக்கான். அன்னைக்கு ஒன்னா குத்த வந்தவன் இன்னைக்கு அத்தையவே கொலை பண்ண வந்திருக்கான். இல்ல இப்ப என்ன செய்யறது? இங்க பாரு, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்ம உடனே கோயிலுக்கு போய் அவனை சீக்கிரம் வா வா. அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஏடி இப்ப என்னது கண்ணு கலங்குத? இப்படி நிம்மதியா சந்தோஷமா என் வீட்டுக்காரரோட வந்து சாமி கும்பிடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. முருகன் சாட்சியா சொல்றேன் மாமா, இந்த நிமிஷம் நான் இறந்து போனா கூட நான் சந்தோஷமா இருப்பேன். சுடாமணி ஜம்மு இருக்கான். சுடாமணி அவன் பார்த்துக்கிடுவான் எல்லாத்தையும். நீ ஏன் கவலைப்படுத? இந்த எங்க அப்பா முருகன் இருக்கான், அவன் பார்த்துக்கிடுவான். நிம்மதியை சாமி கும்பிடுதா. கல்யாணம் நாள் அதுமா கண்ணு கலங்கிட்டு கும்பிடுதா. சுவிட்ச் போடுப்பா. ஆ பண்ண. என்னல ஒயர் பழைய ஒயரா இருக்கு. இந்த ஒயர் அம்பிட்டுதான்ல
இது வேலைக்கு ஆகாது. வேற ஒயர் மாத்தன. ஆ. நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சரிண்ணே. ஈவோ ஆபீஸ்ல இருக்காரா? இருக்காருண்ணே. சரி, ஒயர் மாத்தணும்னு தகவல் சொல்லிடுவான். வயிறு வேற தொங்குதே, யாராவது கைப்பட்டு சாக்கு அடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா போலாம். அட என்னண்ணே. ம். சரி வாங்க போ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வர்ஷஸ்வ ஆயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகபத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் சதா யத்பக்ஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ. சர்வோபிஷ சித்திரஸ்து. சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. ஐயா, கோயில் பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு வாங்க. ஸ்பெஷல் பூஜையை அப்புறம் பண்ணிக்கலாம். சரி சாமி. ம். போலாமா? ம். உன்னை முருகா காப்பாத்துப்பா. ஐயா, இப்பதான் டீ கல்ல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இறங்க இறங்க. ஹலோ, ஏடு என்னடா? ஏய் வாங்கடா. ஏய் வாடா. ஏய் வர. எங்க நிக்கறா? இங்கடா. வரடா. ஏய் வர. ஏய் இறங்கடா. ஹலோ. வாடா. ஏய் இறங்க. யாரா நீங்க? யாரா நீங்க? எப்படி போறீங்க? காப்பாத்துங்க. ஐயா. ஏய் ஏய் சொன்னா கேளு. ஐயா. சார் சார் பார்த்து சார் பார்த்து. ஏத்தா சூடாமணி, என்ன மாமா? எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம கல்யாணம் கூட எனக்கு மறந்து போச்சு. ஆனா இந்த 60வது கல்யாணம் நம்ம பிள்ளைகள் பண்றது ஐயோ நினைச்சு கூட பார்க்கலத்தா. அத்தனை சொந்த பந்தமும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு.
பாக்குறதுக்கே எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் முதல்ல கூச்சமா தான் இருந்துச்சு மாமா. ஆனா இப்ப நம்மள சுத்தி நடக்கிறத பார்க்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கு மாமா. முன்னெல்லாம் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் முன்ன வந்து நிக்கவே கூச்சமா இருக்கும் மாமா. எல்லாரும் என்னையவே பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ மனசுல கனம் இல்ல, அந்த கூச்சமும் காணாம போயிருச்சு மாமா. கூச்சம் போயிடுச்சா? சரி வா. பாத்தீங்களா, சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு ஏத்தணும், அத மறந்தே போயிட்டேன். வாங்க. ஐயோ வா. அழகா இருக்கத்தா விளக்கு. ஆமா மாமா. அதை இப்படி கொண்டா. எடுத்து வை. எடுத்து வச்சு விளக்கு போட்டுறியா இல்ல இப்படி போட்டுறியா? முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு ஐயா போங்க, நீங்க போங்க. தம்பி, ஏன் தம்பி சன்னதிக்கு போறதுக்கு சின்ன வழிதானே இருக்கு, இப்படி மறைச்சுக்கிட்டு நின்னா எப்படி போறது? போங்க பாட்டி. என் அச்சனை நீ கொன்னு போட்டதுக்கு பதிலுக்கு பதில், பலிக்கு பலி, நீ செத்தடி. அம்மா!
பாத்துக்கல. சரிண்ணே. ஐயா ஐயா, சனியனை தூக்கியாச்சியா? எங்க கூட தான் கார்ல இருக்காயா? இங்க பாரு இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ம், அப்படியே அவனை கார்லயே கொண்டு போய் கோர்ட்ல போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. கோர்ட்லயா? ஐயா என்னையா சொல்றீங்க? சனிய கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. அதே போலீஸ்கிட்டயா? எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்களா? ஏய் ஏய், இங்க பாருடா, நான் அப்ப சொன்னேன், இப்ப நான் சொல்றதை மட்டும் செய். நேரா கோர்ட்டுக்கு போய் அந்த சனியனை ஒப்படைச்சிருங்க, புரியுதா? அதே போலீஸ்கிட்ட போனா நாங்க மாட்டிக்க மாட்டோமா? ஏய் முட்டாள் முட்டாள் முட்டாள், நான் தாட்டா இன்ஸ்பெக்டர், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்னதை மட்டும் செய்யுங்க, போங்க. சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். போங்க. ஆ சரிங்க. இல்ல எங்களை எங்களை ஆளக்கணும். காணா போய் பாருங்க சீக்கிரம். போ சீக்கிரம். எங்களை உள்ளதானே இருந்தா தனியா தப்பிச்சிட்டானே. இல்ல ஏய் அந்த பக்கம் போறா, சீக்கிரம் போடா. பாருங்களா. ஏய் என்ன சனியனா? ஏய் என்னடா? ஐயா சனியனை காணுமையா? வண்டியை நிறுத்திட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்லையா, அந்த நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டாயா? அவளை சீக்கிரம் போய் தேடுங்கடா, போங்கடா போங்க. இல்ல கொஞ்சம் சீக்கிரம் தேடுங்களா. என்னடா ஆச்சு? ஐயா நல்லா தேடிட்டாயா, அவன் எங்கேயோ தப்பிச்சிட்டாயா. முட்டாள், போய் தேடுங்கடா, போங்கடா போங்க. ம். எமோ உன்னை கொலை பண்ண வந்தவன் அவன். அவன் வச்சிருக்கிற துப்பாக்கியால உன குறி வச்சதை நான் பார்த்தேன். விட்டுருந்தா சுட்டுருப்பா. அட ஆமாப்பா, இவன் தான் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்துல ஒளிஞ்சுகிட்டு நின்னுட்டு இருந்தான். கொலைகார பாவி. அப்புறம் என்ன, போலீஸை கூப்பிடுங்க, வந்து இவனை அள்ளிட்டு போட்டோம். எலே சம்மு, இவன் ஏன்டா இப்படி கிடக்கா? மோ சாக்கடிச்சிருக்குமா அவனுக்கு? உசுரோட இருக்கானா இல்ல செத்தானான்னு தெரியலையே. அட விடுச்சம்முவா, கொலை பண்ணவனுக்கு சாவுதான் சரியான தண்டனை. எப்பா ஆராய்ச்சி போலீஸுக்கு போன் பண்ணுங்கப்பா. எலே சம்மு, மூச்சு இல்லையா? பாவம் சின்ன பையன். எது என்ன பேசுற? சின்ன பையனா? கொலகார பாவி கொல்ல வந்திருக்கான், சாவட்டும் விடு. இல்லங்க, யாரா இருந்தாலும் அவனும் ஒரு உசுறு தானே. முதல்ல இவன் உசுரை காப்பாத்துங்க, அப்புறமா இவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏமா கொஞ்சம் விட்டுருந்தா உங்க உயிரை எடுத்துருப்பாமா. யாருக்கு இறக்கம் கட்டுறதுனே உங்களுக்கு தெரியலையாமா? இல்லங்க, என் கண்ணு முன்னால ஒரு உசுறு போகிறதுக்கு நான் விட மாட்டேன். எலே சம்முவம், எப்படியாவது இவன் உசுரை காப்பாத்துல. ஏத்தா அவன் என்ன டாக்டரா? அவன் எப்படி காப்பாத்துவான்? யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஜம்முவம் வேணாயா, சாமி முன்னால ஒரு உசுறு போறதுக்கு நான் விட மாட்டேயா. பாவையா, தயவு செஞ்சு உன் அம்மாவுக்காக இவனை காப்பாத்தியா. எப்படியாவது இந்த பையனை காப்பாத்தியா. எலே 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 இங்க பாரு. இமோ ரொம்ப லேசா தான் துடிக்கு. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இல்லையா, என்னத்தையாவது செய்யப்பா.
எப்படியாவது இவனோட உசுரை காப்பாத்து. யாராவது எதிர்பார்க்காம மயங்கி கிடந்தா அவங்களுக்கு சிபிஆர் பண்ணணும். அது ஒரு ப்ரொசீஜர். கையை இப்படி வச்சுக்கிட்டு அவங்க ஹார்ட் பக்கமா இப்படி அமுக்கணும். எப்போ இதே மாதிரி கோயில்ல எனக்கு ஒரு அடி சாக்கடிக்கும் போது பரணியை நீ ஒன்று செஞ்சு காப்பாத்தினாலா? அது செய்வா இல்ல அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் எனக்கு செஞ்சு காட்டினாப்பா. அப்ப பண்ணு. சாமி, தயவு செஞ்சு இந்த புள்ள உசுரை காப்பாத்தியா.